ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அடா பாவி நீ இப்போ ஏற்பட்டவனா இன்னும் இவ்வளோ கேடித்தனமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு கோபம் வருது. என்னென்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள லவ் கண்டென்ட் வந்துட்டு பயங்கரமான சக்ஸஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதனால் ஒரு சில பேர் வாலண்டியராக வந்துட்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் பார்த்துருப்போம். இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா தர்ஷிகா வந்துட்டு விஜய் விஷாலை வந்துட்டு லவ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. அது பச்சையாக நடிப்பு மாதிரி தான் எனக்கு தெரியுது. இப்போ என்னென்னா இன்னொரு விஷயம் ஒன்று இருந்துச்சு. பவித்ராவுக்கும் நம்ம ராணுவுக்கும் வந்துட்டு ஒரு லவ். இதை வந்து பார்க்குறது ரொம்ப க்யூட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பவித்ரா வந்து உண்மையிலே ரொம்ப வந்துட்டு சந்தோஷப்படுறாங்க. அவர் கலாய்க்கும் போது இவங்க வந்து ரசிக்கிறாங்க, சந்தோஷப்படுற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து உண்மையான காதலாக இருக்குமோ அவட மாதிரி தோணுச்சு. ஆனால் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வளர்றது எல்லாமே உண்மையான காதல் கிடையாது. அது ஒரு இன்ஃபாக்சுரேஷன் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பட் மேபி அது கரெக்டாக போகுமோ அப்படி நினச்சா ஆடா பாவி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்னென்னா நைட்டு வந்துட்டு ஒரு பக்கம் சத்யா, ரஞ்சித், இன்னொரு பக்கம் ராணவ், அதுக்கப்புறம் அருண் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு அருண் என்ன பண்ணுறாரு, பவித்ராவோட பேங்கில் கொடுக்குறாரு. உடனே ராணவ் வாங்கி அதை நெஞ்சில் வச்சிட்டார். நம்ம ஃபீல் பண்ணுறாரு. அப்போ இவர் வந்துட்டு மாப்பிள்ளைக்கு அவ்வளோ வெறி அப்படின்னு கலாய்க்கிறாரு. என்ன நீங்கள் வேறு அவங்க எனக்கு அக்கான்ட்டார். அக்கான்னு சொன்னால் அவள் தான் உனக்குன்னு சொல்லிட்டு அந்த பேங்கில் வாங்க போனால் இவர் கொடுக்க மாட்டார். இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. ஏன் அக்கான்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் அவங்க என்னை விட ஒரு வயசு பெரியவங்க, அவங்க 95 நான் 96ன்றாரு. சரி ஒரு வயசு தானே அப்படின்னு அவர் கலாய்ச்சா, இல்லை நான் அதெல்லாம் அவங்க வெளியே போகும்போது மறந்துடுவாங்க, நான் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போகும்போது அக்கான்னு சொல்லிவிடுவேன். அதே மாதிரி இங்கே இருக்கிற வரைக்கும் ஒரு சின்ன ஒரு இது வேணும்ல, ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒன்றுல, அதுக்காக தான் இதை பண்ணுறேன்றாரு. அட பாவிகா, உங்களோட விளையாட்டுக்கு ஒரு பொண்ணோட மனசு தான் உங்களுக்கு கிடச்சிதா? ஆல்ரெடி அந்த பொண்ணு வந்து ஆண்களே நான் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லி கடைசியாக ரஞ்சித் அவர்கள் அவங்க மனைவியை பற்றி பேசும்போது அந்த பொண்ணு நம்பி இந்த விஷயத்தையே இறங்க ஆரம்பித்து அப்புறமா ரஞ்சித் சாரை வந்து ஹக் பண்ணி, உங்களை மாதிரி எனக்கு ஒரு அப்பா கிடைக்காம போயிடுச்சு, உங்களை மாதிரி எங்கள் அம்மாவுக்கு ஒரு நல்ல அன்பான கணவர் கிடைக்காம போயிடுச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு ஆண்கள் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வருதுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த ஒரு விஷயத்தால் அவங்களுக்கு பாவம் லைஃப்லேயே ஒரு பெரிய பிரச்சனை வந்துடும் போல இருக்குது. ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, பாவமாக இருக்குது. பவித்ரா நினைக்கும் போது தான் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு டைம் வந்து ஒருத்தர் பண்ணார் 3 பெண்களை. அதுக்கப்புறம் அது லாஸ்ட்லேயாவாக கடைசியாக மூஞ்சுது. அது யாருன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஆனால் இப்போ வந்து நல்ல ஒரு ஹீரோவாக தான் இருக்கார். சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த மாதிரி ராணவ் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எப்படி ஷாக்கிங்காக இருக்கா? எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா இவருக்கு இந்த மாதிரி புகழ்கள் வந்தவுடனே அவரோட புத்தியை காமிக்கிறாரோ அப்படின்ற மாதிரி தெரியுது. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.